மத்திய கிழக்கில் நிலவும் மோதலுக்கு ஒரு முழுமையான தீர்வு காண்பது குறித்து ஈரானுடன் பயனுள்ள பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானிய மின் நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு ஒத்திவைக்கப் போவதாக அவர் கூறியுள்ளார். ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் வெளியிட்ட ஒரு பதிவில் அமெரிக்காவும் ஈரானுக்கும் இடையே கடந்த 2 நாட்களாக மத்திய கிழக்கில் நிலவும் மோதலுக்கு ஒரு முழுமையான தீர்வு காண்பது குறித்து மிகச்சிறந்த மற்றும் பயனுள்ள உரையாடல்கள் நடைபெற்றுள்ளன என்று கூறியிருந்தார். மேலும் இந்த வாரம் முழுவதும் தொடரவுள்ள ஆழமான, விரிவான மற்றும் ஆக்கப்பூர்வமான இந்த உரையாடல்களின் போக்கு மற்றும் தொனியின் அடிப்படையில் ஈரானின் மின் நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படக்கூடிய எந்த ஒரு இராணுவ தாக்குதலையும் 5 நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு நான் போர் துறைக்கு உத்தரவிட்டுள்ளேன் என அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த உத்தரவு தற்போது நடைபெற்று வரும் சந்திப்புகள் மற்றும் விவாதங்களின் வெற்றியின் அடிப்படையில் அமையும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்க ஊடகங்களின் கருத்தின்படி ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறிய கூற்றை நாங்கள் நிராகரிக்கின்றோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. போர் தொடர்பான ஈரானின் நோக்கங்கள் நிறைவேற்றப்பட்ட பின்னரே எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும் என்ற எங்களது நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாகத்தான் இருக்கின்றோம் என்று அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். முன்னதாக ட்ரம்புடன் நேரடியாக மற்றும் மறைமுகமாக எந்த ஒரு தொடர்பும் இல்லை என இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் தொடர்புடைய ஃபாரிஸ் செய்தி நிறுவனம் பெயர் குறிப்பிடாத ஒரு வட்டாரத்தை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து மின் நிலையங்களையும் எங்கள் இலக்காக எடுத்துக் கொள்வோம் என்று எச்சரிக்கை கொடுத்த பின் ட்ரம்ப் பின்வாங்கினார் என அந்த வட்டாரம் கூறியது. டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட இந்த செய்தி அமெரிக்காவின் போர் நடவடிக்கை தொடங்கியதிலிருந்து அவர் அளித்த மிக சமரச கருத்தாக இருக்கலாம் என அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்து வரும் இந்த நிலையில் அதிலும் பல முக்கிய கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைக்காமல் உள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். ஈரானுடன் மிகச் சிறந்த மற்றும் பயனுள்ள பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக அவர் கூறியிருந்தாலும் அதனை ஈரான் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. மேலும் இந்த செய்தி வார இறுதியில் இரு தரப்பும் எடுத்த கடுமையான நிலைப்பாட்டுடன் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளதாக பலர் கூறி வருகின்றனர். இந்த பேச்சுவார்த்தைகள் எதை பற்றியது என்பது தெளிவாக இல்லை மற்றும் அது ஈரானின் பாலஸ்டிக் ஏவுகணை திட்டம் அல்லது அணு செறிவூட்டல் பற்றியதாக இருக்கலாம் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அல்லது போர் நிறுத்தம் பற்றியதாக இருக்கலாம் எனவும் சிலர் சொல்லி வருகின்றனர். ஆனால் வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை குறைத்து மதிப்பிட்டிருந்தார் என பல பேர் சொல்லுவதை கேட்க கூடுகின்றது. இது ஹார்மோஸ் நீரிணை பற்றியதாகவும் இருக்கலாம். ஆனால் ஈரான் இதுவரை வெளிப்படையாக எந்த உறுதியும் அளிக்கவில்லை. பல நிபுணர்கள் இதை சாத்தியமற்றதாகவே கருதுகின்றனர். ஏனெனில் ஹார்மோஸ் நீரிணை மீது ஈரானின் கட்டுப்பாடு இந்த போரில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதிக்கமாக உள்ளது. ஆனால் உலகில் பெரும்பாலான நாடுகள் இந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து வெறும் புதிய தகவல்கள் மற்றும் அதன் எதிர்கால தாக்கங்களை ஆவலுடன் கவனித்து வருகின்றன. ட்ரம்பின் அறிவிப்பு பார்ப்பதற்கு பல விடயங்களை உள்ளடக்கியது போல தோன்றினாலும் நாம் தற்போது இருக்கும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டுள்ள பல சிக்கல்களுக்கு இது தீர்வு காண வேண்டியிருக்கும். 3 வாரங்களுக்கு முன்பு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதில் இருந்து எழுந்துள்ள கேள்விகளை தவிர முக்கியமான ஹார்மோஸ் நீரிணை ஈரான் திறம்பட மூடியது மற்றும் உலக பொருளாதாரத்தை கொந்தளிப்பில் ஆழ்த்தியதுள்ள பல நடவடிக்கைகள் இன்னும் பல முக்கிய பதிவுகள் உள்ளன. அவற்றில் சில போருக்கு சற்று முன்னதாக ஜெனீவாவில் அமெரிக்கா மற்றும் ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்கள் கடைசியாக சந்தித்து பேசிய போது ஆலோசனையில் இருந்தவையாக காணப்படுகின்றது. ஈரானின் யுரேனியம் செறிவூட்டலை பொறுத்தவரை யுரேனியம் செறிவூட்டலில் கடுமையான வரம்புகளுக்கு ஈரான் ஒப்புக்கொள்ளுமா மற்றும் இன்னும் தன் வசம் வைத்திருக்கும் 440 கிலோ அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மற்றும் ஏவுகணைகளை பொறுத்தவரை ஈரானின் ஏவுகணை திறனை பற்றி கடந்த 3 வாரங்கள் நமக்கு நிறைய சொல்லி தந்துள்ளது. இதிலும் இந்த ஏவுகணைகள் பற்றிய வரம்புகளுக்கு ஈரான் ஒப்புக்கொள்ளுமா என்ற கேள்விக்கு இன்று வரை விடை கிடைக்காமல் தான் இருக்கின்றது. பிராந்திய நடவடிக்கைகளை பார்த்தால் மத்திய கிழக்கில் உள்ள ஆயுத குழுக்களுக்கு ஈரான் வழங்கும் ஆதரவு இப்பிராந்தியத்தில் நிலையற்ற தன்மைக்கு ஒரு முக்கிய காரணமாக உள்ளது. எந்த ஒரு விரிவான ஒப்பந்தமும் ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹீதி மற்றும் ஈராக்கின் உள்ள ஷியா குழுக்களுக்கு ஈரான் வழங்கும் ஆதரவு குறித்து பேச வேண்டி இருக்கும் என அவர்கள் திட்டவட்டமாக கூறுகின்றனர்.
அப்படி என்றால் இந்த பேச்சுவார்த்தையினுடைய விளைவுகளில் என்ன கிடைக்க போகுது என்ற கேள்வி மட்டும்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்க்கும் அனைத்து மக்களுக்கும் எழுந்துள்ளது. ஈரானும் பதிலுக்கு சில சலுகைகள் கோரலாம். ஏனென்றால் அவற்றை கோரும் அளவுக்குத்தான் இன்னும் வலுவாக இருக்கின்றது ஈரான் என பலரும் சொல்லி வரும் இந்த நிலையில் தன் தண்டனைகள் நீக்கம் என்பது ஈரானின் பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கும் என பல பேர் சொல்லுகின்றனர். அதேபோல் ஆட்சி மாற்றத்தை பற்றிய அனைத்து பேச்சுவார்த்தைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதையும் அது விரும்பும். 48 மணி நேர கெடு. கடந்த சனிக்கிழமை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு கெடு ஒன்றை விதித்தார். அதன்படி 48 மணி நேரத்திற்குள் ஹார்மோஸ் நீரிணையை திறக்காவிட்டால் ஈரானின் மின் நிலையங்கள் முற்றிலுமாக அழிக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக எச்சரித்திருந்தார். இந்த எச்சரிப்பு நடந்ததற்கு பின்னரும் இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கப்பெற்றிருக்கின்றால் இது உண்மையிலேயே அமெரிக்கா தோற்றதா அல்லது அமெரிக்கா ஏதும் சதி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதா என்ற கேள்வி இன்றைக்கு இணையம் முழுவதும் எழும்பி இருக்கிறதில் எந்த ஐயமும் இல்லை. ஒட்டுமொத்தமாக ஈரானுடன் நடந்து வரும் இந்த போரில் இன்று ஈரான் ஒரு ஆகப்பெரும் சக்தியாக வளர்ந்திருக்கின்றது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த பேச்சுவார்த்தைகள் அல்லது ட்ரம்ப் இப்ப சொல்லி இருக்கிற இந்த போர் நிறுத்தம் என்றது எந்த அளவுக்கு சாத்தியம் அல்லது இது எந்த அளவுக்கு உண்மை என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒட்டுமொத்த உலகத்துல இந்த பேச்சுவார்த்தை மட்டும்தான் இன்று பெரும் பேச்சு பொருளாக மாறியுள்ளது. இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? இந்த பேச்சுவார்த்தைகள் எப்படி மாறப்போகின்றது? இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொள்ள போகின்றதா? டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன விஷயத்தை இஸ்ரேல் ஒப்புக்கொள்ள போகின்றதா? ஈரான் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு ஒப்புக்கொள்ள போகின்றதா அல்லது ஈரான் மீண்டும் தாக்க போகின்றதா? இந்த போர் நீடித்தால் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்ததுண்டு. இந்த போர் மூலமாக உலக பொருளாதாரம் எந்த அளவிற்கு மாற்றம் பெற்றுள்ளது என்பதை நாங்கள் பார்த்ததுண்டு. அப்படி என்றால் இந்த போர் நிறுத்தம் என்பதே இன்று ஒட்டுமொத்த உலகத்தின் கேள்வியாக இருந்தாலும் ஒட்டுமொத்த உலகத்தின் வேண்டுகோளாக இருந்தாலும் இந்த போர் உண்மையிலேயே நிறுத்தப்படுமா? ட்ரம்ப் சொன்னது எந்த அளவிற்கு உண்மையாக காணப்படும்? இந்த கூற்று உண்மையிலேயே ட்ரம்ப் தெரிந்து தெளிவாகத்தான் சொன்னாரா அல்லது இது அமெரிக்காவின் சதி வேலையாக இருக்குமா என்ற கேள்வி மட்டும்தான் இன்று உலகம் முழுவதும் எழும்பியிருக்கு. ஈரானை பொறுத்தவரை ஈரானுடைய பாலஸ்டிக் ஏவுகணைகள் எந்தளவு தூரம் பாய்ந்து செல்லும் என்பதை நாங்கள் பார்த்து விட்டோம். ஏனென்றால் இந்த டியோகோ கார்ஷியோவில் ஈரான் மேற்கொண்ட இந்த தாக்குதலின் மூலம் ஈரான் எந்தளவு தூரம் பாய்ந்து செல்லக்கூடிய ஏவுகணைகளை வைத்திருக்கு என்பதை திட்டவட்டமாக காட்டிவிட்டது. அப்படி என்றால் இந்த போரின் விளைவுகளில் ஒருவேளை இஸ்ரேலோ அமெரிக்காவோ தோற்க நேரிடும் என்பதனால் தான் ட்ரம்ப் இப்படியான ஒரு அறிவிப்பை மேற்கொண்டிருக்கின்றாரா? ட்ரம்ப் இந்த செயலை அல்லது இந்த போர் நிறுத்தம் என்பதை சொன்னதற்கான காரணம் ட்ரம்ப் தோற்று கொண்டிருக்கின்றாரா? அமெரிக்கா தோற்று கொண்டிருக்கின்றதா? ஈரானிடம் அமெரிக்கா மண்டியிட போகின்றதா? இந்த கேள்விகள் அனைத்தும் இன்று உலகம் முழுவதும் பார்க்கப்படும் ஆகப்பெரும் கேள்வியாக மாறி நிற்கின்றது. இன்று போர் நிறுத்தம் உண்மையிலேயே நடக்க பெற்றால் அது உலகத்திற்கு கிடைத்த ஆகப்பெரும் சந்தோஷமாக மாறுமே தவிர அதில் எந்த மாற்றமும் இருக்க போவதில்லை. இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? இந்த போர் எப்படியான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது? இந்த போர் உண்மையிலேயே போர் நிறுத்தத்திற்கு போக போகின்றதா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது IBC தமிழ்.